காலை வணக்கம் மாணவர்களே. மிக முக்கியமான செய்தியோடு பங்குக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வருகிற காலத்தில் வெயில் கடுமையாக இருக்க போகுது. இது சரி, அந்த வெயிலில் வெயில் அதிகமாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் நம்ம உடம்பு எப்படி எப்போவுமே நார்மல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற அந்த உணவை வச்சு நம்ம பாடி வந்து அது ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது நெருப்பு மாதிரி இல்லை, அப்நார்மல் ஹீட்டும் இல்லாமல் நார்மலாக ஒரு சின்ன ப்ராசஸில் வந்து நம்ம உடம்பை எப்போவுமே வார்மாக வச்சுருக்குது ஹெல்ப் பண்ணுது. அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட ஆக்சிஜனை இணைச்சி ஒரு மெல்லிய ஒரு என்ன வெப்ப பொரியை கிரியேட் பண்ணுது பாடி அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மூளை பகுதியில் வந்து 3 சென்டர் இருக்குன்னு பாகங்கள். அதில் ஒன்று வந்து என்ன பண்ணுதுன்னா, வெளியில் இருக்கிற டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பை வச்சுக்கிது. 2வது வந்து ரத்தத்தில் வந்து அதனுடைய ஹீட்டை வந்து அதிகமாகாமல் பார்த்துக்குது. 3வது வந்து அது என்ன பண்ணுதுன்னா, வெளியில் வந்து நம்மளுடைய பாடியை வந்து தேவைப்படும் போது வந்து குளுமையாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்படி 3 வகையாக சென்டர்கள் வந்து மூளையில் வேலை செய்யறதுனால தான் நம்ம பாடி நார்மலாக இருக்குது அப்படின்னு தெரியப்படுது. இது கொஞ்சம் ஆழமாக படித்து தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோ தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. கடைசியாக ஒரு செய்தி என்னென்னா, நம்ம உடம்பு வந்து குளிரில் நடுங்குது இல்லை, அதுக்கு காரணம் என்னென்னா, அது வந்து நம்ம உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு இயந்திரமாக அனிச்சை செயலாக செயல்பட்டு ஹீட்டை உருவாக்கி கொடுக்குது. அதுதான் குளிருது. ஓகேவா? வணக்கம், காலை வணக்கம்.